இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம், தமிழ்நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதிக்காதீர்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆளுநருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். தமிழக ஆளுநருக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு எது சிறந்தது என்று எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்றும், தமிழ்நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதிக்காதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநரின் கருத்துக்கள் அரசியல் சட்ட வரம்புகளை ஒவ்வொரு நாளும் மீறி வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த அறிக்கையிலே கடுமையாக சாடியிருக்கின்றார். அவரது சட்டவிரோத மற்றும் அரசியல் அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கேள்விகள் அனைத்தும் செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய அந்த ட்வீட்டுக்கு எக்ஸ் வலைதள பதிவுக்கு பதில் கொடுத்திருந்த ஆளுநருடைய அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி இந்த பதில் அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசின் அரசியல் எதிரியாக செயல்பட்டு ஆளுநர் மாளிகையை தவறாக பயன்படுத்தவில்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பி வருகின்றார். அரசியல் பாதுகாப்பின்மை மற்றும் தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்வதை பற்றி ஆளுநர் பேசுகிறார் என்றும், அரசியல் பற்றி வகுப்பெடுக்க இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்தில் தேர்தலில் போட்டியிட்டுள்ளாரா ஆளுநர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அவர் பாஜகவால் நியமிக்கப்பட்ட வெறுப்பு நிறைந்த ஏஜென்ட் மட்டுமே எனவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களையும் திமுகவையும் உண்மையிலேயே ஆளுநர் புரிந்து கொள்ள விரும்பினால் அவரது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து அவரே தேர்ந்தெடுக்கும் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுமாறு அழைக்கிறோம் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். நோட்டாவிற்கு கீழ் வாக்குகளை வாங்குவதையாவது தவிர்ப்பாரா என்று பார்ப்போம் என்றும் சவால் விட்டிருக்கிறார் RS பாரதி. மேலும் கவர்னர் அவர்களே, ஆட்சியை பற்றி உங்களிடமிருந்து எங்களுக்கு எந்த விரிவுரைகளும் தேவையில்லை. இந்த மாநிலம் கல்வியில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. தொழில், வேலை வாய்ப்பு மற்றும் பிற இருக்கின்றது. நீங்கள் வருவதற்கு முன்பே நாங்கள் ஒரு செழிப்பான என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எது சிறந்தது என்று எங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்த வேண்டாம் என்றும், அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுமியங்களுக்கு மதிப்பளிங்கள் என்றும் RS பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். மாறாக தமிழ்நாட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் இறையாண்மையையும் அவமதிக்காது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.